இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. திருக்குறங்குடி 108 திவ்யதேசத்தில் ஒன்று, வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. பிரமாதமான ஸ்தலம் அது. ஏன் திருமங்கை ஆழ்வாரை நான் திருக்குறங்குடின்னு சொல்கிறேன்னா, திருக்குறங்குடியில் தான் போய் அவர் திருவரசு ஆயிட்டார். எப்படி மந்திராலயத்து மகான் புவனகிரியில் பிறந்து மந்திராலயத்தில் போய் பிருந்தாவனத்தரானாரோ, இது வைணவத்தில் திருவரசுன்னுவாங்க. இப்போ ஜீவ சமாதின்னு சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம்ல. அவர் பெருமாளையே தாயாரும் பெருமாளும் பல்லக்கில் வராங்க, கொள்ளடிக்க வரார், கத்தியை காட்டி நம் கழியணும்னு வைக்கிறார். அப்போ தான் 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தை தான் ராமானுஜர் பின்னாடி நாளில் திருக்கோஷ்டியூர் மண்டபத்தில் ஏறி, சரி என்ன மாதிரி இவ்வளோ 18 தடவை போய் ஆச்சார அனுஷ்டானமாக இருந்து இவ்வளோலாம் எப்படி படிப்பான்? அப்போ சொன்னார் கண்டிஷனே, உனக்கு நான் சொல்கிறேன் நீ சொர்க்கம் போவேன், வேறு யாருக்காவது சொன்னால் நீ நரகம் போயிடுவேன்னு. கூப்பிட்டு அவரை நீ சொல்ல மீறிட்ட, நீ நரகம் போ. நான் ஒரு நரகம் போனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற சொர்க்கம் போல அங்கே தான் அவர் நிற்கிறார். சில பேருக்கு ஒரு பதவி வந்ததுன்னா அண்ணன் தூங்குறாரு, அண்ணன் நான் பார்க்க முடியாது அப்படின்வாங்க. அந்த மாயம் தடுத்துரும். அந்த மாயத்தை தூக்கி போடுறது தான் ஒரு ஆன்மீகம். சார் வணக்கம். 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 ஆழ்வார்களை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க, அவங்கள பற்றி பேசுகிறீங்க. கவிஞர் வாலி ஐயா கையால் ஆழ்வார்க்கடியான் அப்படிங்கிற பட்டமே வாங்கியிருக்கீங்க. சமீபத்தில் நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு ஆழ்வாரை கையோடு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு வருவீங்க? ஏன்? அவங்க இடத்துக்கு தான் நம்ம போனோமே தவிர நம்ம இடத்துக்கு அவருக்கு எதுக்கு வரணும்? நம்ம ஒரு எல்லாமே ஒரு நல்ல இடத்துக்கு தான் போனோம். இருந்தாலும் ஒரு கற்பனையாக இருந்தாலும் இதெல்லாம் என்ன ஆனாலும் கூட திருமங்கை ஆழ்வார் தான், குமுதவள்ளி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்னு நான் டெய்லி சொல்லுவேன். அவர் தான் 12 ஆழ்வார்கள்லேயே தர்ம பத்தினியோடு இருந்த ஆழ்வார். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா மனைவியோடு இருந்தவர். தன் மனைவியால் தான் அவர் வைணவராகவே ஆனார். கொள்ளையடித்தார். எங்கள் பரகாலன் எங்கள் கலிகன்றி தங்கத் தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் புலிவென்று காட்டினான் நாரணனை நானிலருக்கு நன்குன்னு அவரை பற்றி சொல்லுவாங்க. பரகாலன்னா யமனுக்கு எதிரி. எங்கள் பரகாலன் எங்கள் கலிகன்றி, அது சாதாரண தமிழில். தங்கத் தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் புலிவென்று காட்டினான் நாரணனை நானிலருக்கு. இந்த நாராயணனை நான்குன்னு இந்த மக்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்தை காட்டினவர்னு அவர் தான் என்ன பண்ணார், 1000 பேருக்கு சாப்பாடு நீ போடணும் வைணவருக்கு, அப்போ தான் உன்னை நான் திருமணம் பண்ணிப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நீதிமன்றத்தில் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி, அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். குமுதவள்ளி நாச்சியார் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு, காதல். கையில் இருக்கிற சோழ மன்னனுடைய குறுநில மன்னன் அவர். திருவாளி, திருநகரி, மங்கை மடம், இந்த ஏரியாக்கெல்லாம் கையில் எவ்வளோ குந்தி தின்றால் குன்றும் ஆளும்னா எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறது? சரி வழிப்பறி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வராரு, திருவாளி பெருமாள். திருவாளி அருமையான தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாளி ஏவரி வெஞ்சலையானுக்கு என் நிலைமை உரையாயன்னு அவருடைய பாசுரம் தான். அந்த பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டுன்னு, அந்த தாமரை பூ இருக்குல்ல, அது எந்த பூவோ அதை மலர்ந்தால் அதில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு இந்த வண்டுகள் வருமா. அப்படின்னா அந்த ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்கும். நீர்வளம், நிலவளம். தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே, தன்னுடைய குஞ்சு குட்டிகளோடு, அன்னம் பேடைகள் எல்லாம் தன்னுடைய உயிரினங்களோடு, இரத்த பந்தத்தோடு, சொந்த பந்தத்தோடு உழவுகிற இடம் அது. தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே. அந்த வண்டு மேலே அந்த சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் அதெல்லாம் இருக்கும். எங்கேயாவது ஊர் பக்கம் போனால் நீங்கள் கிராமத்தில் வயல்வெளியில் பெருசாக பார்க்கலாம். அந்த இயற்கை காட்சிகளை அவரை மாதிரி வர்ணித்ததெல்லாம் கிடையாது. திருக்குறங்குடி போனார்னா திருக்குறங்குடியை பற்றி எழுதுவார். திருக்குறங்குடி 108 திவ்யதேசத்தில் ஒன்று, வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. பிரமாதமான ஸ்தலம் அது. ஏன் திருமங்கை ஆழ்வாரை நான் திருக்குறங்குடின்னு சொல்கிறேன்னா, திருக்குறங்குடியில் தான் போய் அவர் திருவரசு ஆயிட்டார். எப்படி மந்திராலயத்து மகான் புவனகிரியில் பிறந்து மந்திராலயத்தில் போய் பிருந்தாவனத்தரானாரோ, இது வைணவத்தில் திருவரசுன்னுவாங்க. இப்போ ஜீவ சமாதின்னு சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம்ல. அங்கே போயிட்டார் அவர். நின்ற வினையும் துயரும் கெட மாமலர் ஏந்தி சென்று பணிமின் தொழுமின் எழுமின் துண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு செய்பட குன்றின் முல்லை மன்றடை நாரும் குறுங்குடியன். அந்த திருக்குறுங்குடியோட நின்ற வினை எதுக்கு? நீ போய் அவனை பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, நமக்கு டெபிட் கிரெடிட் எல்லாம் சரியாயிடும். பேலன்ஸ் ஷீட் சரியாகணும்னா அங்கே போய் அந்த நம்பி காலில் விழு அப்படின்ட்டு பிரமாதமாக இருக்கும் அது. அந்த திருமங்கை ஆழ்வார் என் நெஞ்சுக்கு பிடிச்சவர். அவர் தான் என்ன பண்ணார்,
இது பண்ணுவார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, இப்போ எதுனா அவர் வந்தால் தான் சரி பண்ண முடியும் நல்லது கெட்டது எல்லாத்தையும். ஏன்னா அவர் அந்த பராக்கிரமம் அவருக்கு. அவர் பெருமாளே தாயாரும் பெருமாளும் பல்லக்கில் வராங்க, கொள்ளடிக்க வரார், கத்தியை காட்டி நம் கழியணும்னு வைக்கிறார். அப்போ தான் 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தை தான் ராமானுஜர் பின்னாடி நாளில் திருக்கோஷ்டியூர் மண்டபத்தில் ஏறி 18 முறை போனார். ஸ்ரீரங்கத்துலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பிட்டு அந்த சரணாகதி மந்திரம் ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரம் கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளில் அவர் சொல்லித்தரல. சரி, என்ன மாதிரி இவ்வளோ 18 தடவை போய் ஆச்சார அனுஷ்டானமாக இருந்து இவ்வளோலாம் எப்படி படிப்பான்? அப்போ சொன்னார் கண்டிஷனே, உனக்கு நான் சொல்கிறேன் நீ சொர்க்கம் போவ, வேறு யாருக்காவது சொன்னால் நீ நரகம் போயிடுவேன்னார். ராமானுஜர் யோசிச்சார். அதான் ராமானுஜர், அதான் கடல் அளவு இதயம் ஈரம் உள்ள ஒரு மகாத்மாவாக இருந்தார் அவர். நம்ம 18 முறை போய் திருக்கோஷியூர் நம்பிட்ட காடு மேடெல்லாம் ஏறி உட்காந்து வெயிட் பண்ணி இவ்வளோ பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இந்த மந்திரத்தை கேட்டோம். இவ்வளோ ஏழை எளிய ஜனங்கள், நலிந்த பிரிவினர்கள், இவெல்லாம் எத்தனை தடவை இதெல்லாம் செய்ய முடியும்? எல்லாராலையும் இது முடியுமா? நேராக கோபுரத்துக்கு போனார் திருக்கோஷ்டியூரில். ஓம் நமோ நாராயணன் இந்த மந்திரத்தை கேட்டால் எல்லோரும் நீங்கள் போயிடலான்ட்டு. அது எவ்வளோ பெரிய சிந்தனை, எவ்வளோ பறந்துபட்ட பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். உடனே நம்பி கூப்பிட்டு அவரை, நீ சொல்ல மீறிட்ட, நீ நரகம் போ. நான் ஒரு நரகம் போனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற சொர்க்கம் போல அங்கே தான் அவர் நிற்கிறார். அந்த மாதிரி அந்த பெருமாளையே கொள்ளையடிக்க போகும்போது அவர் நம் கழியணும்னு தொட்டார். அப்போ தான் அவருக்கு திருமங்கை நீலன் என்கிற மனிதர், குறுநில மன்னர், திருமங்கை மன்னனாக ஆனார். அதில் தான் வந்தார். அவர் ஒருத்தரால் தான் நல்லது கெட்டதெல்லாம் சீர் பண்ண முடியும். அவர் தான் வாழும் அந்த கேடயமெல்லாம் வச்சுருக்காரு. அதான் இன்றைக்கி தேவை. இப்போ மகாராஷ்டிரா கவர்னராக இருக்க சார் உங்களுக்கு ரொம்ப பழக்கம். சமீபத்தில் நீங்கள் அவரை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்தை பற்றியும் சந்திப்பை பற்றியும் சொல்லுங்கள் சார். அவர் என்னுடைய நல்ல நண்பர், மூத்த சகோதரன் மாதிரி. அவர் தமிழக பாஜக தலைவராக, தமிழ்நாடு பாஜகவில் பல பொறுப்பில் இருக்கும்போது நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு அவருக்கும் ஒரு 30 வருட பழக்கம் உண்டு. அவர்கிட்ட இருந்தெல்லாம் வாழ்க்கையில் கற்றுன்றதுனா, இப்போ அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி சிபிஆர்கிட்ட கற்றுன்றது என்னென்னா, இந்த 3 எழுத்துக்கே ஒரு மரியாதை உண்டு. எம்ஜிஆர், சிபிஆர், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அதை முடிந்த பெண்ணும் என் பேச்சு இருக்குன்ற மாதிரி சிபிஆர், சிபி ராதாகிருஷ்ணன் சிபிஆர் தான் சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே ஜார்க்கண்டில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், பாண்டிச்சேரி, தெலுங்கானாவுக்கு இருந்தார். இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கார். பதவி அவர் கட்சி தலைவராக இருக்கும்போதும் இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருக்கும்போதாலும் சரி, இன்றைக்கு மகாராஷ்டிரா என்கிற பெரிய மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு கவர்னராக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் போல் இருக்கிறார். ஒரு பதவி என்கிற மாயம்லாம் அவரை சில பேருக்கு ஒரு பதவி வந்ததுன்னா அண்ணன் தூங்குறாரு, அண்ணன் நான் பார்க்க முடியாது அப்படின்வாங்க. அந்த மாயம் தடுத்துரும். அந்த மாயத்தை தூக்கி போடுறது தான் ஒரு ஆன்மீகம், அறிவில் தெளிவு. அவர் ராமானுஜர் மீது மிகப்பெரிய காதல் உள்ளவர். ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணார், நான் நாளைக்கு மெட்ராஸ் வரேன், ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் ராமானுஜரை பார்க்கணுன்னு. ஸ்ரீபெரும்புதூருக்கு ராமானுஜரை பார்க்க போனேன் அவரோட கவர்னராக இருக்கும்போது. அதே மாதிரி என்ன சொன்னார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேல்கோட்டை திருநாராயணபுரம் அந்த கோவில் அங்கே கட்டினதே ராமானுஜர் தான். அந்த கோவிலுக்கு போனோம். நான் அங்கேருந்து பெங்களூருக்கு வந்துடுறேன், நீ இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் வந்துடுறேன், பெங்களூர்லேருந்து நம்ம திருநாராயணபுரம் கோவிலுக்கு போகலான்ட்டு. ராமானுஜர் மீதும் அந்த சித்தாந்தத்தின் மீதும் பெரிய ஈடுபாடு உண்டு. ஒரு மனிதர் எளிமையானவர், இனிமையானவர். பதவிகள் அலங்கரிக்கும் போது கூட அதை இங்கே ஏற்றிக்காமல், ரஜினி சொல்லுவார் நான் இங்கேருந்து பேசுகிறேன்னு. அந்த மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம், அவங்களுடைய தொடர்பும் நட்பும் என்பது ஒரு சந்தோஷமான ஒன்று. கவர்னரான பிறகு இந்த வீட்டுக்கு வந்தார், இங்கே வந்தார். கவர்னரான பிறகு ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கும்போது இங்கே வந்துட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு பசங்களோடலாம் இருந்துட்டு, அது சிபிஆர் தான் வந்தார். ஆனால் எந்த மாயங்களும் அதை ஒன்றும் செய்யாது. அதாவது பாட்டுக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு வணக்கத்துக்குரிய வரவர். அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா அந்த எளிமை, இனிமை. கிருஷ்ணரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவீங்கிற விஷயம் நாங்களுமே கேள்விப்பட்டிருக்கோம். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நினச்சாலே மனசுக்கு இனிமையாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? நீங்கள் வியக்கிற விஷயம் என்ன சார்? ஆளினால் அழகராஜான்னு வரல, கிருஷ்ணர் ஆளினால் அழகராஜா. என்னன்னா, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் எம்பெருமான் கண்ணன் என்றே கண்களில் நீர்மல்கி. உண்ணும் சோறு, தின்னும் வெற்றிலை, பருகும் நீர், இது 3 தான் முக்கியம் ஒருத்தனுக்கு. எல்லாம் சர்வம் எல்லாம் முடிச்சுட்டு, சம்பிரதாயத்தில் எல்லாம் முடிச்சுட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு கை தூக்கிடுவோம். எல்லாம் கிருஷ்ணனுக்கே போய் சேரும். எல்லா நதிகளும் கடலை தேடி போகிற மாதிரி எல்லாம் கிருஷ்ணன். அதனால தான் ஒரு MBA ஸ்டூடெண்ட் கூட மகாபாரதத்தை படிக்கிறான், கிளைக்கதையை படிக்கிறான். குருட்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு சொன்னான். அர்ஜுனன் என்பவன் ஒரு குறியீடு. அர்ஜுனன் மூலமாக இந்த அவனிக்கு, இந்த மக்களுக்கு சொன்னான் எது தர்மம், எது அதர்மம், எது நல்லது, எது கெட்டது,
எது உண்மை எது பொய் எப்படி இருக்கணும், உன்னோட கூட வருது எது, எல்லாம் போகிறாங்க மண்டப திறப்புக்கு. எல்லாரும் துரியோதனா அவன் எல்லாரும் என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வான்னா, கிருஷ்ணா இது உன் குடிசை அப்படின்றார் விதுரர், பணிப்பெண்ணின் மகனவர். கிருஷ்ணன் எந்த வீட்டுக்கு போனான்? என்னடா உன் வீடு கட்டி வச்சிருக்க, என்ன நீ இந்த வீட்டை எடுத்து இந்த வீட்டில் இந்த வீடை போச்சு எடுத்துன்னு போறியா, என்கிட்ட பழகிருப்பியா ஒரு நாள் சொன்னார். தமிழ் சிந்தனையாளர், பெரிய என் பிரபந்தத்தின் மீதும் என் மீதும் ஒரு காதல் உள்ளவர் அவர். ஒரு நாள் செக்ரட்டேரியட்டில் பார்த்துட்டு காரில் போயிட்டு எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்துட்டு, யோ எல்லோரும் இந்த வீட்டுக்கு அடிச்சுக்கிறான், ஏன் நம்ம நீ நானும் அந்த வீட்டுக்கு அடி போடுவோம் அப்படின்னார். அவ்வளோ பெரிய அவரெல்லாம் தேவார திருவாசகம் திவ்யபிரந்தம், காரைக்குடி செட்டிநாட்டு ஒரு கல்ச்சர் கேரக்டர் உள்ளவர் அவர். செக்ரட்டேரியட்டில் சொன்னார் என்ன, நான் யாரையோ ஒரு மந்திரியை பார்த்துட்டு வரேன், எல்லோரும் ஐப்பா இங்கே வா அப்படின்னார். எல்லோரும் இந்த வீட்டுக்கு அடிச்சுக்கிறான், நம்ம அந்த வீடு கிடைக்கிறதுக்கு துண்டு போடுவோம், ரிசர்வேஷன் போடுவோம் ட்ரெயினில் அப்படின்னார். கிருஷ்ணர் எப்படின்னா, நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாம். கண்ணன் கழலனை நன்னு மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணனுடைய கழலுடைய திருவடியை பிடிச்சா எல்லாம் வந்துடும். கண்ணன் எப்படின்னா சௌலபியன். அவனை நீங்கள் இப்போ ராமர்னா அவர் கேரக்டர் ரொம்ப, சீதை ராமன்லாம் வணக்கத்துக்குரியவர்கள். கிருஷ்ணன் தோல் மேலே கைது போட்டுக்கலாம், ஃப்ரெண்டு. ராமரை வணங்க தான் முடியும். ராமரும் ஒன்று தான் கிருஷ்ணரும் ஒன்று தான். பட் சிந்தனையில் கிருஷ்ணன் அப்படி, கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் எப்போ பண்ணுறான் என்ன, என் பையனுக்கே அரவிந்த் கிருஷ்ணன் தான் பேர். அந்த கிருஷ்ணர் அந்த தத்துவம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஐபிசி தமிழில் நான் விளக்க முடியாது, உணர தான் முடியும். சர்க்கரைன்னு பார்த்தா வெள்ளையாக இருக்கும், ஸ்வீட்டுன்னு தெரியும், சாப்பிட்டா தானே தெரியும். இப்போ கிருஷ்ண அனுபவத்துக்குள்ளே போனால் தான். அவன் மாதிரி ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் யாரும் கிடையாது. சார், நீங்கள் வந்து வைணவ ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பிற்குரிய ஒரு விருது வாங்கியிருக்கீங்க. அவ்வளவு எளிதில் அந்த விருது யாருக்குமே கிடைச்சிடாது. அந்த விருது வாங்கினதை பற்றியும் அந்த அனுபவங்களை பற்றியும் சொல்லுங்கள் சார். இல்லை, அதுதான் அது திருமங்கை ஆழ்வாருடைய தர்மபத்தினி குமுதவல்லி நாச்சியார் பிறந்த இடம் அண்ணன் பெருமாள் கோவில்னு பேர், அண்ணன் கோவில்னு சொல்லுவாங்க. 108 திவ்யதேசத்தில் சோழநாட்டு திருப்பதிகளில் முக்கியமான ஒரு இடம் அது. திருப்பதிக்கு வேண்டியவர்கள் அங்கே போய், திருப்பதிக்கு பிரார்த்தனை செய்தவர்கள் அங்கே போக முடியாத சூழ்நிலையில் அந்த பிரார்த்தனையை இங்கே செய்யலாம். அதனால தான் அண்ணன் அவர், திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் பெருமாள் அப்படின்ட்டு ஒரு அருமையான நல்ல குளம், அருமையான கோவில் அது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைணவத்தில் ஆழ்வார்கள் பாசுரங்களில், இந்த ராமானுஜ சித்தாந்தத்தில், இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ராமானுஜ தத்துவங்களை, இந்த ராமானுஜ சிந்தனைகளை, இந்த ஆழ்வார் பாசுரங்களை, 4000 திவ்ய பிரபந்தங்களை, தித்திக்கும் தேன் தமிழ், இந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து இது மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சமூகத்தில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸுக்கெல்லாம் இந்த விருது கொடுக்குறாங்க. இது வெறும் பிரபந்தம் படிக்கிறவனு இல்லை. நான் வாங்கும்போது படுகர் இனம், ஊட்டியிலேருந்து படுகர் இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய WMA MPhil லிட்ரேச்சர் அவர் ராமானுஜரை பற்றி அந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கார். அவருக்கு கொடுத்தாங்க. இது என்னென்னா AVRன்னு சிதம்பரத்தில் சித்திரக்கூட சுவாமின்ட்டு அவர் பெரிய ஆள். AVR சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் யூனிவர்சிட்டியில் வைணவத்தில் பெரிய பெரிய ஸ்காலர். அவர் 90 வயசு. அவர் இன்னும் பெருமக்கள் எல்லாம், கல்யாண சடகோப ராமன் அவரெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள். தை அமாவாசை கருட சேவைக்கு பிறகு அடுத்த நாள் அங்கே நடக்கும் அண்ணங்கோவிலில். அங்கே என்ன விருது வாங்குறதுல ஒரு ஸ்பெஷல்னால் தனியாக போய் வாங்க முடியாது. நான் இப்போ போனேன்னா என் ஒய்ஃபோட அவங்கவுங்க மனைவியோடு போய் உட்காந்து ஒரு சோபாவில் உட்கார வச்சு இவங்க இந்த பிரபந்தங்கள் மூலியமாக என்ன பண்ணாங்க, ராமானுஜருடைய தத்துவத்தை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் அது பெரிய, அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் விருது. அந்த யார் கையால் வாங்குறோன்றது பெருசு. விருது கிடைப்பது என்பது வேறு, அந்த விருதை எந்த சூழ்நிலையில் கொடுக்குறாங்க, யார் கையால் கொடுக்குறாங்க இல்லையா. வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த சித்தாந்தத்தில் ஊறியவர்கள். அதன் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களெல்லாம் நாவெல்லாம் 4000 அப்படின்வார் வாலி. அந்த திவ்ய பிரபந்தத்தின் மீது காதல், எம்பெருமான் மீது காதல், இதை சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு நீ மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த மெரிட் பேஸில் கொடுக்குறாங்க. கவிஞர் வாலியையா கொடுத்த ஆழ்வார்க்கடியான் பட்டமாக இருந்தாலும் சரி, என் மனைவியோடு சென்று நான் அண்ணன் பெருமாள் கோவிலில் வைணவரத்னா வாங்கினதுன்றது ரொம்ப என் வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எவ்வளோ தலைவர்களை சந்திச்சிருக்கேன், எவ்வளோ பாராட்டுக்கள் பரிசுகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த கோவிலில், அண்ணம்பெருமாள் கோவிலில் 108 திவ்ய தேசத்தில் அந்த பெருமாளுடைய திருவடி கீழே இந்த விழா நடந்து அங்கே வைணவ பெருமக்களெல்லாம் இருக்கிற, அறிஞர்கள் இருக்கிற கற்றறிந்த சபையில் இதை வாங்கிறது என்பது, இது கிடைத்தது என்பது நான் செய்த
தவ பயன். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த அத்தனை அனுபவங்களையும் இன்னைக்கு எங்களுடைய இந்த நேர்காணலில் பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். இந்த தமிழையும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களையும் நாயன்மார்களையும் இந்த பெரிய மனிதர்களுடைய தனிப்பட்ட நல்ல குணநலங்களையும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.